இதனாலே வழக்கம் போல வார வாரம் வெளிப்படுத்தும் விசேஷத்தான விளக்கத்தை சாலமன் ஞானவர்கள் கொடுத்து வருகிறார். இந்த நாளிலையும் கூட அவருக்காக நாம் காத்திருப்போம். யாவரும் மியூட்டில் போட்டுக் கொண்டாலும் கொஞ்சம் நன்றாக இருக்கும். சைலண்ட் மோட்ல வச்சுக்கோங்க. சார் சாலமன் ஞானவர்களே பிரசங்கிக்கும்படி அழைக்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமான பரிசுத்தவான்கள், தேவனுடைய ஊழிய பணிகளை செய்கிற அன்பு தாசர்களுக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் குழுவின் சார்பாக உங்களுக்கு இந்த காலையில் கிறிஸ்து இயேசு மூலமாய் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். கடந்த நாளில் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் பார்த்தோம். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம், இருப்பு கோலால் ஆளுகை செய்வது, உக்கிரகமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிப்பது, இது சம்பந்தமான காரியங்களை புறஜாதிகள் என்ன அர்த்தத்தோடு பேசலாம் என்பதையும், ஆளுகையை பற்றியும், மதுவுள்ள ஆலை என்று ஏன் சொல்லுகிறார் என்பதையும் நாம் கடந்த நாளிலே விவரித்தோம். இந்த நாளில் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. இது ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா இயேசுவுக்கும் பிதாவுக்கும் பொருத்தப்படுவதை பற்றி தவறான உணர்ந்து கொள்ளுதலும் சரியான உணர்ந்து கொள்ளுதலும் இதில் என்ன பேசப்படுது என்பதை நாம் கவனமாக பார்ப்போம். 17ஆம் அதிகாரத்தில் எந்த சூழ்நிலையில் கர்த்தாதி கர்த்தர் என்றும் ராஜாதி ராஜா என்றும் சொல்லுகிறார். அந்த வசனத்தை நம்ம பார்ப்போம்னா 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள், ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அது மாத்திரமல்ல, அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார். அப்போ இந்த அதிகாரத்தின் எந்த சூழ்நிலையில இவரை கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா என்று சொல்லப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் ஜெயிக்கிறபடியினால் ஜெயிப்பார் என்ற வார்த்தை இங்க இருக்கிறது. அப்ப தீமையானவர்களை ஜெயிக்கிறபடியினாலே இவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும். இதுக்கு மேல யாராவது இருக்காங்களா? இல்லையா? இவர் தான் ராஜாவா? இதுக்கு மேல யாராவது இருப்பாங்களா? இவர் தான் கர்த்தரா, கர்த்தாதி கர்த்தரா, இதுக்கு மேல யாராவது இருப்பாங்களான்னு கூட ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம். இப்போ பிதாவுக்கும் இந்த மாதிரி வார்த்தை இருக்கிறத நம்ம பின்னாடி சொல்லுவோம். இப்ப இயேசு பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியா இருக்கிறாரா? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்ப ராஜாதி ராஜான்னா, அப்போ நமக்கு பூமியில தான் ராஜா இருக்காங்க, மேல யார் ராஜா இருப்பாங்களா? இப்போ கர்த்தாதி கர்த்தா அப்படின்னா பூமியில சில கர்த்தாக்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இப்போ மேல அங்க யாரும் கர்த்தாக்கள் இருக்கிறாங்களா? அப்போ இருந்தா தானே கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாம் சொல்லணும். அப்போ இல்லைன்னா சொல்ல முடியாது இல்லையா? அப்போ பூமியில எந்த கர்த்தா இருந்தாலும் சரி, அல்லது யாரு அதிகாரிகள் கர்த்தா இருந்து அழைத்தாலும் சரி, யாரு ராஜாவா இருந்தாலும் சரி, பூமியில இயேசுதான் இருக்காரு. பூமியில மட்டுமா? இப்ப எவ்வளவு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? மத்திய 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இருக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அப்ப இங்கே மட்டும் இல்ல, அங்கேயும் தான் இருக்குன்னு சொல்றாரு. வானம் பூமி சகல அதிகாரம் இருக்கு. அப்போ எல்லா அதிகாரத்திற்கும் மேலான அதிகாரத்தை யார் கொடுத்தது?
பிதாவானவர் தான் கொடுத்தாருன்னு நமக்கு தெரியும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11. ஆதலால் தேவன், எந்த தேவன்? நம்ம சில நேரங்களில் ஜெபம் பண்ணும்போது சிலர் நம்ம பிதான்னு சொல்றோம், சிலர் தேவனேன்னு சொல்றோம். ஒன்றும் தவறு இல்லை. ஆனா எந்த தேவனை சொல்றோம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியுமா? சும்மா நான் கேள்விதான் கேட்கிறேன். சிலங்களை கர்த்தா அப்படின்னு சொல்றோம். பெரும்பாலான மக்கள் இங்கே கர்த்தர் யாருன்னு சொல்லி ஜெபிக்கிறது நான் கேட்கல. சில மக்கள் கர்த்தாவே அப்படியும் கூட ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. அப்ப எந்த கர்த்தரை சொல்றோம் அப்படின்னு கூட நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இயேசு, அப்போஸ்தலனாகிய பவுல், இவங்கெல்லாம் அப்போஸ்தலர்கள் எப்படி ஜெபம் பண்ணாங்க அந்த முறையை கூட நம்ம கவனிச்சா நலமா இருக்கும். சில நேரங்களில் சில மக்கள் தகப்பனே, அப்பனே, என்ன வேணா சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா இயேசு எப்படி ஜெபம் பண்ணாரு சொல்லலாம் அப்படிங்கிறத விட இவர் நமக்கு எப்படி மாதிரியை காட்டியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கறது மேன்மையா இருக்க வாய்ப்பு இருக்கிறதுங்க. வாய்ப்பு இல்லை, மேன்மைதான். அந்த மாதிரி மாடலை கூட நம்ம கொஞ்ச நேரம் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது குற்றமாவோ அல்லது பாவமாவோ தவறாவோ சொல்லுவதை காட்டிலும் இயேசுவினுடைய மாதிரி நமக்கு மிக மேன்மையானது. அப்போ இதுல எவ்வளவு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு? எல்லா அதிகாரத்திற்கும் மேலான அதிகாரத்தை எவ்வளவு கொடுத்திருக்காருன்னா, இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும், அது அதிகாரத்திற்கும் மேலான அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கார். அப்ப எல்லா அப்படின்னா எங்கே? வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி. இப்போ இங்கிருந்து நமக்கு ஒரு கேள்வி நாம கேட்க மாட்டோம், ஆனா வரும். சில மக்கள் இயேசுவுக்கு பிதாவிற்கு சமமான அதிகாரம் உள்ளது என்று உணர்ந்து கொள்றாங்க. நல்லா கேள்வி கவனிச்சு கொள்ளுங்க. சில மக்கள் இயேசுவுக்கு பிதாவிற்கு சமமான அதிகாரம் உள்ளது என்று உணர்ந்து கொள்றாங்க. அவங்க காட்டுற ஆதாரமான வசனம் பிலிப்பியர் 2:6. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். இங்க ஏதாவது சூழ்நிலை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இதே வசனத்துல தேவனுடைய ரூபம் என்று ஒரு வார்த்தை இருக்கு. அதிகாரத்தில் சமமானவர் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆதாரம் நம்ம காட்டணும். அது புதிய ஏற்பாட்டில் காட்டுறது கடினம். ஏன்னா இயேசு பிதாவிடம் இருந்தா எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டிருக்காரு. அப்ப இந்த வசனத்துல இந்த மக்கள் புரிந்து கொண்டது போல கேட்டீங்கன்னா, ரூபத்தில் அவர் சமமாக தான் இருந்திருக்கார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதிகாரம் என்ற வார்த்தை இங்க இல்லை அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டியது. அப்ப சில மக்கள் இயேசுவுக்கு சகல அதிகாரமும் பிதாவிடம் இருந்து வந்ததுதான் என்று உணர்ந்து கொள்றாங்க. அது சரி. ஏன்னா யோவான் 12:49 நிறைய வசனங்கள் நாம் பார்க்க முடியும். இயேசு கற்பத்தில் உற்பவித்தது முதல் உயிர்த்தெழுந்தது போறது வரைக்கும், பிறகு கடைசி நாட்கள் வரைக்கும் பிதாவிடமிருந்து தான் பெற்றுக்கொண்டார் என்று நிறைய வசனங்களை நம்ம நிரூபித்து காட்ட முடியும். யோவான் 12:49 நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அப்ப இதுல சந்தேகம் கிடையாது. இது நல்ல புரிந்து கொள்வதாக தான் இருக்கிறது. அப்ப சிலர் என்ன புரிந்து கொள்றாங்கன்னா, இயேசு தானே உயிர்த்தெழுந்து கொள்ள அதிகாரம் உடையவராய் இருக்கிறார் என்று வாதிடுறாங்க. இவங்க யாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவரே அவர், அவரே இவர், இவரே பரிசுத்த ஆவியானவர், மூவரும் ஒருவர் என்று விசுவாசிக்கிற ஒரு கூட்டம். அதாவது ஒரே தேவன், இவரே அந்த ரூபம் எடுத்து அந்த இது எடுத்து தனித்தனியா இவரே வந்துட்டாரு அப்படின்ற விசுவாசிக்கிற கூட்டம் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறத நான் கேட்டிருக்கேன். ஆனா இந்த வசனமே நமக்கு பதிலை அப்படிப்பட்டவங்களுக்கு தருகிறதா என்று பார்ப்போம். யோவான் 10:17-18 நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார்.
ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இதோடு அவங்க முடிச்சுக்கிறாங்க. கீழே இருக்கிற வார்த்தையை அவங்க படிக்கிறது இல்லை போல் தெரியுது. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். அப்போ இந்த வசனத்திலே பதில் இருக்கு இல்லையா? அவரால் உயிர்த்தெழுந்திருக்க முடியும், அவரால் ஜீவனை கொடுக்க முடியும். ஆனா அது யார்கிட்ட பெற்றுக்கொண்டார்னா பிதாவிடத்துல பெற்றுக்கொண்டார். இவர் அதை செய்யல. மற்ற எல்லா காரியங்களையும் பார்த்தீங்கன்னா பிதா தான் எழுப்பினார் என்ற வார்த்தை இருக்கு. அப்ப இந்த வசனங்களை அவங்களுக்கு இந்த மறைக்கப்பட்டிருக்கிறது ஆச்சரியம் ஒண்ணும் கிடையாது. விசுவாசிக்காத பொழுது கண்கள் குருடாக்கப்படும் அப்படிங்கிற எந்த சத்தியமும் கிடையாது. சரி, அடுத்து இந்த வார்த்தை இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்தது கர்த்தாதி கர்த்தா ராஜாதி ராஜா என்பது இயேசுவுக்கு தான் பார்த்திருக்கிறோம். ஆனா இதே சொற்றொடர் இந்த வார்த்தை பிதாவுக்கும் பயன்படுத்தப்படுவதை நம்ம பார்க்கணும். இந்த வார்த்தை இந்த இடத்துல வெளிப்படுத்தல பிதாவுக்கு கிடையாதுங்க, அது இயேசுவுக்கு தான் சொல்லப்படுது. ஆனா இதே வார்த்தை கர்த்தாதி கர்த்தா ராஜாதி ராஜா என்ற வார்த்தை பிதாவுக்கும் பயன்படுத்தப்படுவதையும் நம்ம படிச்சிருவோம். அதனால இவங்க எல்லாம் ஒருத்தர் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. உபாகமம் 10:16-17 ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரவுமான தேவனுமாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குறவரும் அல்ல. அப்ப இதே வார்த்தை தான் வெளிப்படுத்தின விஷயத்தில் பார்க்கிறோம், அது இயேசுவுக்கு பயன்படுத்தப்படுது. இதே வார்த்தை இங்கே பார்க்கிறோம், அது பிதாவுக்கு பயன்படுத்தப்படுது. அப்படி பயன்படுத்தப்படுவதனால பாருங்க, இவர் தான் அவரு, அவர் தான் இவரு இப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொல்ல பார்க்கிறாங்க. 1 தீமோத்தேயு 6:15-16 பிதாவானவர் நித்யானந்த ஏக சக்கராதிபதி என்றும் ஒருவராய் சாவாமை உள்ளவராய் இருக்கிறார் என்றும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர் காணக்கூடாதவர் சொல்லுது. இது அந்த வசனத்தை படிச்சுட்டு போவோம். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்யானந்த முள்ள ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தாவும். பிறகு சொல்றாரு, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. நான் படித்த 2 வசன பகுதியிலும் பிதாவுக்குரியது. அதாவது பரலோகத்தின் பெரியவராகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய பிதாவை குறிக்கிறதாக இருக்கிறது. காணக்கூடாத தேவன் யோவான் 1:18 பார்க்கிறோம், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அப்போ பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, யோவான் 5:37 என்னை அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. இது சில மக்கள் யூதர் தான் பார்க்கல, அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் பார்த்துட்டாரு, மோசையை பார்த்துட்டாரு, ஆதாம் பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி வாதிடுறாங்க. இது அப்படி பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 6:16 என்ன பதில் சொல்லுவாங்க? அப்போ யோவான் 5:37 என்ன பதில் சொல்லுவாங்க? ஒருவரும் கண்டிரவரும். அப்புறம் சாவாமை உள்ளவருக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? இதெல்லாம் உணர்ந்து கொள்ளாத ஒரு விவாதமே தவிர உணர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு விவாதம் கிடையாது. அப்போ இந்த காரியங்களை பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பேச வேண்டிய அவசியம் தான் இருக்கிறது. ஆனாலும் இருக்கிற பிரகாரமாக நம்ம பேசுவோம். அப்போ நம்ம அந்த படிக்கிற பாடம் இந்த ஒரே வார்த்தை பேசப்பட்டாலும் என்ன வித்தியாசம் இருக்கிறது நம்ம சில பார்த்தோம்னா, அவரை யாரும் பார்க்கல, இயேசுவை எல்லாரும் பார்த்துருக்குறாங்க. இயேசு மரித்திருக்காரு, பிதா சாவாமை உள்ளவர். இது ஏக சக்கராதிபதி என்று வார்த்தை இருக்கு. பிறகு இயேசு சோதிக்கப்பட்டாரு, பிதா சோதிக்கப்படலை. இல்லை நிறைய நம்ம காரியங்களை அறிந்திருக்க முடியும். இயேசு அவருடைய வருகையை அறிந்திருக்க முடியாது, பிதா அறிஞ்சிருக்காரு. பிறகுலாம் நீங்க நிறைய காரியங்களை நமக்கு தெரியும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு இது உணர்ந்து கொள்ளப்படாமலே இருக்கு. அப்ப இதுல என்ன வித்தியாசம் என்று கேட்டீங்கன்னா, இயேசு அவரை அனுப்பின பிதாவுக்கு அதிபதியா? இப்ப நம்ம இந்த வார்த்தை தான் பேசிட்டு இருக்கோம், கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவும். அப்போ இயேசு இதுல என்ன வித்தியாசம் என்னவென்றால், இயேசு அவரை அனுப்பின பிதாவுக்கு அதிபதியா? அப்படி சொல்லிட முடியுமா? பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியா?
அப்படி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி, மேல இருக்கிற மக்களுக்கு கூட அதிபதியா இருக்காரு, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா பிதாவுக்கு அதிபதியா? கேள்வி ஒண்ணு கேட்போமா? எப்போதாவது பிதாவானவர் இயேசுவை பார்த்து என் தேவன் என்று சொன்னதுண்டா? இயேசு பிதாவை பார்த்து என் தேவன் என்று சொல்லியிருக்கிறாரா? நமக்கு கேள்வி இருக்கலாம். இப்போ இயேசுவை பார்த்து பிதா தேவன் என்று சொல்லலையா? எபிரேயர்லாம் இல்லையா? தேவன் என்பதற்கும் என் தேவன் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? சங்கீதத்துல இயேசு சொன்னதை வாசிப்போம். சங்கீதம் 22:1 என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர். அதே மத்தேயு 27 மார்க்கெல்லாம் அதே வார்த்தை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சங்கீதம் 22:9-10 இயேசு சொன்னது, நீரே மணிகன் இயேசுக்காக பொருத்தப்படுகிற திருக்கதர்சன வசனம், நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர், கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறேன். அப்ப என் தேவன் அப்படிங்கிற வார்த்தையானது இயேசு சொன்னதாக இருக்கும். ஆனா பிதா எங்கேயாவது என் தேவன் என்று இயேசுவை கூப்பிட்டது மாதிரி இருக்கிறதாக நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லலாம். நீங்க யாராவது எபிரேய நிருபத்தை காட்டக்கூடும், தேவனே என்று இருக்குமே தவிர என் தேவனே என்ற பதிவை நீங்க பார்க்க முடியாது. எபிரேயர் 1:8-9 குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. 9ஆம் வசனம், நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இப்போ இது யாரை பத்தி யார் பேசுறது, யாரை கூப்பிடுறது, நீங்க தாவீது சொன்னாலும் சரி, தேவன் சொன்னாலும் சரி, தேவன் இயேசுவை பார்த்து தேவன் சொன்னாலும் சரி, எது வேணாலும் ஆமான்னு ஒத்துக்குவோம். ஆனா என் தேவன் என்ற வார்த்தை இங்க இல்ல. பார்த்துங்க, தேவனே என்ற வார்த்தை தான் இருக்கும். அப்படியானால் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் என்ற வார்த்தை என்ன அர்த்தத்தோடு பயன்படுத்தப்படுகிறது? அப்ப இயேசுவை அவருடைய அதிகாரத்தை சேவிப்பார்கள், அவருக்கு கீழ்பட்டிருப்பார்கள் என்ற கருத்தோடு பேசுவதை அந்த வசனத்திலே நாம் என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். 9:10 நம்ம அப்படியே வாசிக்கிறோம். அப்ப தேவன் அவரை மேலாக உயர்த்திருக்கிறார் என்ற வார்த்தை இருக்கு. முடங்கும்படி 2ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 11ஆம் வசனத்துல அவருக்கு தந்தளினார். அப்போ பிதாதான் அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காருன்னு பார்க்கிறோம். அப்படியானால் இயேசுவை சர்வத்திற்கு மேலான தேவன் என்று அழைக்கிறதே, அதை பற்றி என்ன சொல்றீங்க அப்படின்னு நீங்க யாரோ கேள்வி கேட்கலாம். இதுல என்ன வித்தியாசத்தை உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்கலாம். ரோமர் 9:5 இருக்கு இல்லையா, பிதாக்கள் அவருடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவம் அவர்கள் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் அப்படி வார்த்தை. ஆமே. அப்ப சர்வம் என்றால் அதுக்கு மேல ஏதாவது இருக்கா? இப்ப சர்வத்திற்கு மேலான தேவன் இயேசுவை பத்தி தான் பேசுது. அப்ப எவற்றை எல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது? சகலமும் என்றால் எவற்றை எல்லாம் சொல்லுகிறது? ஒரு 5 நிமிஷம் என்னை பொறுத்துக்குங்க. எவற்றை எல்லாம் சொல்லுகிறது? இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தினவரையும் சொல்லுகிறதா? அப்படி சொல்லவில்லை என்று நமக்கு எப்படி தெரியும்? இப்ப சர்வம் மேலான என்ற வார்த்தை எவற்றையெல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது? சகலம் என்றால் எவற்றையெல்லாம் சொல்லுகிறது? இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தினவரையும் அது சேர்த்து சொல்லுதா? அப்படி சொல்லவில்லையா? இல்ல சொல்லவில்லை என்றால் அது நமக்கு எப்படி தெரியும்? எபிரேயர் 2:6-7-8-9 வாசிக்கிறேன். ஒரு இடத்தில் ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் விசாரிக்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் எம்மாத்திரம், அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி அவனுடைய கரத்தின் கிரியின் மேல் அதிகாரியாக வைத்து சகலத்தையும் உடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று சொன்னான். சில மக்கள் ஆதாம் சொல்றாங்க, இருக்கட்டும், இது இயேசுவுக்கு இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணும். அப்ப இந்த சிறியவன் என்று சொன்னார் இல்லையா, அவன் என்ற வார்த்தைக்காக அது இயேசுவை சொல்லலின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி சொல்லுதா சொல்லலையா என்று நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம் பாருங்க. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு.
அப்போ இங்கே இயேசுவை தான் சொல்லுதுன்னு உங்களுக்கு தெளிவாக நமக்கு தெரியுது. மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அப்ப சகலமும் கீழ்ப்படுத்தினீர், ஆனா கீழ்பட்டு காணோம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்போ நம்ம பாடத்துக்கு வந்துட்டாங்க. கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன்னா இதோட எண்டா இல்ல அதுக்கு மேல இருக்காங்கிறத நம்முடைய கேள்விங்க. இதுக்காக இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப இதுக்கு மேல யாருமே இல்ல, அந்த வார்த்தையினுடைய சொற்றொடர் அதுதான். இப்படி நம்ம எல்லா இடத்துலையும் பேசிட முடியாதுங்க. ஏன்னா அது இருக்குதான்னு பாருங்களேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22 28 வரைக்கும். அதெல்லாம் ஆதாமுக்குள், மன்னிக்கணும், ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடைய உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனங்களையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். யாருக்கு? தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை யார் ஒப்பு கொடுக்க போறது? இயேசு கிறிஸ்து. அப்ப எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் சத்துரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே. யார் கீழ்ப்படுத்தினது? இயேசுவுக்கு பிதாவானவர் கீழ்ப்படுத்தியிருக்காரு. ஆகிலும் சகலமும் அவர் கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவர் கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. அப்ப யார் கீழ்ப்படுத்தப்படலைங்க? பிதா அவருக்கு கீழே இல்லை என்பது வெளியரங்கமா இருக்கு. அப்ப சகலமும் அவர் கீழ்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு குமாரனும் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்பட்டிருப்பார். இங்கேயும் கீழ்பட்டிருக்காரு, அங்கேயும் கீழ்பட்டிருக்காரு. அப்போ ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, ராஜாதி ராஜா என்பது பிதாவையும் உள்ளடக்கினவராக குறிக்கிறதா? கேள்வி நான் கேட்கிறேன், நீங்க பதில் நீங்களே சொல்லுங்க. அப்ப கர்த்தாதி கர்த்தா ராஜாதி ராஜா என்பது பிதாவையும் உள்ளடக்கினவராக குறிக்கிறதா? அப்ப கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா என்பது இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தின பிதாவையும் இயேசுவுக்கு கீழ்பட்டிருப்பார் என்ற அர்த்தமா? கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா சகலத்தையும் சர்வத்தையும் கீழ்ப்படுத்தின பிதாவுக்கு கீழ்பட்டிருப்பாரா? ஆமான்னு சொல்லுது. அப்ப கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா என்று இயேசுவுக்கு பொருத்தப்படும் போது அதற்கு மேலே அவருடைய பிதா இருக்கிறாரா? இல்லையா? இருக்கிறாரு. அப்ப கர்த்தாதி கர்த்தா ராஜாதி ராஜா என்ற வார்த்தை பிதாவிற்கு சொல்லப்படும் போது அவருக்கு மேலாக கர்த்தாதி கர்த்தா ராஜாதி ராஜா யாராவது இருக்காங்களா? பிதாவுக்கு சொல்லப்படும் போது நீங்க பொருத்தவே முடியாதுங்க. அதுக்கு மேல யாருமே இல்லை. அப்படியானால் இயேசுவுக்கும் பிதாவுக்கும் ஒரே விதமான வார்த்தை சொல்லப்பட்டாலும் வித்தியாசம் இல்லாமல் பொருத்தப்படுகிறதா? வித்தியாசம் இருக்கிறதா? பாருங்க, ஒரே வார்த்தைக்காக இவர் தான் அவரு, அவர் தான் இவர்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இயேசுவையும் பிதா என்று ஏசாயாவில் நீங்க வாசிக்கிறீங்க, அதுக்காக அவர் தான் இவர்னு சொல்ல முடியுமா? பாருங்க, நம்ம யாருக்காக பேசுறோம் என்று உங்களுக்கு தெரியுதா? ஒரே விதமான வார்த்தை இருப்பதற்காக இது அதோட எண்டு அப்படிங்கறத முடிக்கவே நம்மால முடியாது. இஸ்ரவேல் கொடுக்கப்பட்ட பிரமாணம் நித்திய கட்டளை. அப்ப நித்தியம்னா நமக்கு என்ன புரிஞ்சிருக்கு? அது என்றென்றுமானது என்று. அப்படி எல்லா இடத்துலயும் இல்லைங்க. இஸ்ரவேல் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் நித்தியம் என்றாலும் அவங்க காலத்துலதான் அது நித்தியம். அதுக்கு அடுத்தது மாற்றப்படும் என்று அவரே சொல்லியிருக்காரு. இப்போ வார்த்தை ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த பொருத்தப்படுகிற நபரை பொறுத்து யாருக்கு இது கடைசி வரைக்கும் போகும், யாருக்கு மேலது இருக்கு, யாருக்கு மேல இல்லைன்னு நமக்கு புரியுதா? நிச்சயமா புரியும். ஆகவே இந்த மாதிரி குழப்பங்களுக்கெல்லாம் நம்ம சரியா உணர்ந்து கொள்வதோட தேவனுடைய வார்த்தையிலிருந்து கவனமா பேசுவது ரொம்ப அவசியமா இருக்கும். அப்போ இதை முடிச்சிருவோம். இப்போ ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா இயேசுவுக்கும் பிதாவுக்கும் பொருத்தப்படுவதை பற்றி தவறான உணர்ந்து கொள்ளுதலும் சரியான உணர்ந்து கொள்ளுதலும் நம்ம கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டோம். எந்த விதமான சூழ்நிலையில் சொல்லப்படுகிறது, 17ஆம் அதிகாரத்தில் எந்த விதமான சூழ்நிலை இருக்கிறது, இயேசு யாருக்கு அதிபதியாக இருக்கிறாரு, எவ்வளவு அதிகாரம் கொடுக்கப்பட்டது, எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரத்தை யார் கொடுத்தது, அப்போ மக்கள் எப்படி தவறாத புரிஞ்சிருக்காங்க, இதெல்லாம் குறித்து நம்ம விரிவாக பார்த்தோம். பிதாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, இயேசுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அப்போ இங்கே வெளிப்படுத்தல இயேசு கர்த்தாதி கர்த்தாவும் தேவாதி தேவனா இருந்தாலும் அவருக்கும் மேலேயும் ஒருத்தர் இருக்கிறாரு என்பதுதான் கருத்து. ஒரே வார்த்தை இருந்தாலும்
பிதாவுக்கு அதுக்கு மேலே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். இயேசுக்கு சொல்லப்படும் அதுக்கு மேலே பிதா இருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். கர்த்தர் தாமே உங்களுடைய கவனத்தை நான் பாராட்டுகிறேன். நீங்கள் கொஞ்ச நேரம் காத்திருந்ததுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை நம்ம கவனிக்கத்தக்க தேவன் நம்முடைய இருதயங்களை திறந்திருப்பார் என்று நம்புகிறோம். மற்றொரு நாளில் மற்றொரு வசனத்துக்கீழாக நாம் செல்வோம். பிதாவாகிய தேவன் கிறிஸ்து மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி சகோதரர்களே. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.